ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அதில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனல் கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டில் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டார் நம்மளுடைய ராண்டி ஆர்டனா, நம்மளுடைய கோடி ரோட்ஸும். ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் ஸோ கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கு தான் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வரலாம். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ராண்டி ஆர்டன் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா கோடி ரோட்ஸு ஏகப்பட்ட மூவ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியிலும் க்ரைஸ் ஆகிட்டார். டபிள்யூடபிள்யூ அவரை வேறு லெவலில் ட்ரீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒன் ஆஃப் த லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டன் ஒரு காலத்தில் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு ஸோ இப்போ ஒரு சின்ன வாய்ப்புக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ராண்டி ஆர்டன். ஸோ இப்போலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த மேட்ச்சில் இல்லைனாலும் தோக்குறாரு, அப்படி தான் போயிட்டுருக்கு அவரோட நிலைமை. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் போன வருஷம் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்லையும் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் ராண்டி ஆர்டன் ஃபைனலுக்கு போனார். கந்தருக்கும் ராண்டி ஆர்டனும் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் கந்தர் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணார், ராண்டி ஆர்டன் தோத்துட்டாரு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட்டாக நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாருன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நான் இருப்பேன். உண்மையில் அது தரமாக இருக்கும். ஸோ அப்போ கோடி ரோட்ஸ் என்ன ப்ரோ செய்வார், அப்போ கோடி தோத்தா பரவாயில்லைன்னா இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அது அடுத்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன். அடுத்தது ஒரு மேட்ரு வந்திருக்கு. ஸோ இதனால் ஸோ கோடி தோத்தாருன்னா அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. ஸோ அதாவது அவர் கோடி ரோட்ஸோட வாயிலே இந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் நம்ம எல்லாருமே கோடி ரோட்ஸோட ஹீல் டர்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவரும் இப்போ தயாராகிட்டாரு. நான் ஹீல் டர்னாக மாறுறதுக்கு தயாராகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஸோ நான் இப்போ டபிள்யூடபிள்யூல ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபேஸ் டர்னாக இருக்கேன். ஸோ ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கேன். பட் இதே மாதிரி எண்டு வரைக்கும் என்னோட கரியர் எந்த வரைக்கும் நான் ஒரு ஃபேஸ் தானா இருப்பேனா அப்படின்னு கேட்டுச்சுன்னா அதுக்கு தெரில. ஸோ அதனால் ஸோ ஃபேன்ஸுகளுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் ஃபேன்ஸாக அதாவது நான் இதுக்கு முன்னே சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதாவது அவர் இப்போ ஃபேஸ் தானாக இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பார்த்தீங்கன்னா சாதிச்சிட்டாரு. ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர கிரேஸு. டபிள்யூடபிள்யூ அவர் வேறு லெவலில் ஒரு ஹீரோவை பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபேன்ஸ் நிறைய ஆசைப்படுவாங்க. ஸோ ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு எத்தனை நாளைக்கு தான் என்ன சேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படி மக்கள் இப்போ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் என்னோட கேரக்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ மேபி அதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சுன்னா நான் என் கேரக்டரை சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸே ஒரு இன்டர்வியூவில் அஃபிஷியலி சொல்லிட்டாரு. ஸோ இதனால் அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஹீல் டர்ன் கூடிய விரைவில் பண்ணுறது மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அது அப்படி நடக்குது. அப்படியாச்சுன்னா இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ராண்டி ஆர்டன் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணி அவர் கிரவுண்டு சூட நேரம். ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் சடன்லி ராண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்டு ஸோ அதுக்கு அப்புறம் நடக்கிற ஸ்மாக் டவுன் எபிசோடில் கூட ஸோ நம்ம கோடி ஒரு ஹீல் டர்ன் பண்ணலாம். ஸோ இதை இப்போ அப்படியே அவரே சொல்லியிருக்காரு. அவர் இப்போ தயாராகிட்டாரு கோடி ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு. பட் இனி டபிள்யூடபிள்யூ கையில் தான் இருக்குது. ஸோ அவரை இந்த மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு விஷயத்த யாரெல்லாம் இந்த மண்டே நைட்ரால கவனிச்சிங்கன்னு தெரில. ஸோ அவருக்கும் ஜெயவுசைக்கும் செமிஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ அவர் இந்த ஒரு லாக்கை போட்டார். ஸோ குமாரா லாக். ஸோ இது நம்ம பிராக் லெஸ்னர் போடக்கூடிய லாக்கு. ஸோ இந்த லாக்கை போட்டு தான் நம்ம இவர் ஜெயவுசையை பார்த்தீங்கன்னா கலிகலங்க விட்டார். ஸோ என்ன இது ஒரு டீஸா இல்லைனா எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இவர் போட்டாரா? ஸோ என்ன மாதிரின்னு தெரில. டபிள்யூடபிள்யூ இதை போட வச்சுருக்காங்க அப்படியாச்சுன்னா ஸோ அவங்களுக்கு தெரியும். ஃபேன்ஸ் எல்லாரும் உடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு டீஸ்ன்னு நினச்சிப்பாங்க. ஸோ இதனால் அவங்க பிராக்கு தேட ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க இந்த ஒரு மூவாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண விட்டுருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வருது. பட் இதனால் நம்ம பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வருவாரான்னு கேட்டிங்கன்னா வர மாட்டார். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம ரால ஒரு மண்டே நைட் ரால பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரான்ஸ் ஒரு மேட்ரை பற்றி பேசியிருக்காரு ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இது ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஸோ அதாவது அதாவது ஃபேன்ஸை பார்த்து கேட்டிருப்பார். ஸோ நீங்கள் ஒரு நேரம் சிஎம் பங்கு பாராட்டுறீங்க. ஸோ ஒரு நேரம் என்னென்னா ஓடிசி ரோமன் ரெட்ஸை பாராட்டுறீங்க. ஸோ ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பிரான் ட்ரிகரை பாராட்டுறீங்க. ஸோ ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா விசினரி என்னோட பாட்டை நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்கள் பாடுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் எல்லாத்துக்குமே சேன் பண்ணியாச்சுன்னா ஸோ எங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதாவது அவர் அந்த கேரக்டர் இப்படி பேசியிருக்காரு. ஸோ ஏன் அவனுங்களெல்லாம் பாராட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இதை கூர்ந்து கவனிச்சோம் அப்படியாச்சுன்னா ஸோ இது டபிள்யூடபிள்யூ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ லிட்டரலாக
ஸோ இப்போ ஒரு ஹீரோ ரெஸ்லர் இருக்காருன்னா, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லருக்கு மட்டும் ஜாயின் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஸோ அப்போ தானே இன்னும் வேற ரெஸ்லர் ஏதோ ஒரு நல்ல ரெஸ்லர் பூம் பண்ணப்போ, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை? ஃபேன்ஸ் எப்படி இது பண்ணாச்சுன்னா, ஸோ அவங்கள பத்தின கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாரி WWE ஒரு டிசிஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இந்த ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாரும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து சேன் பண்ணிட்டு இருக்கப்போ WWEல ஒரு கணிக்க முடியாது. ஸோ இந்த ரெஸ்லர் அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஃபேன்ஸுகளுக்கு, ஸோ இந்த ஸ்டோரி லைன்ஸ் ஏதாவது மாற்றணுமா, இல்லைன்னா இது அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஸோ WWEல கணிக்க முடியல. ஏன்னா எல்லா ஸ்டோரி லைன்லுமே எல்லாத்தையுமே சேன் பண்ணுறாங்க. ஸோ சிஎம் செத்ராலன்ஸும் எனிமி, பட் 2 வருஷம் சேன் பண்ணுறாங்க. ஓடிசி செத்ராலன்ஸ் ரொம்ப தின எதிரி, ஸோ 2 பேர்த்தையும் சேன் பண்ணாங்கன்னா ஸோ அந்த ஸ்டோரி லைனில் யார் ஹீரோ வில்லை, ஸோ எந்த மாதிரி ஸ்டோரி லைனாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது WWE மத்தியில் கொஞ்சம் கேட்டகிரியாக இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஃபேன்ஸ் ரொம்ப தப்பு சொல்ல முடியாது. 2 ஹீரோஸும் ஃபேன்ஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கூட அவங்க சேன் பண்ணுவாங்க. பட் அவங்க WWE டிசிஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சில பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத தான் ஸோ அவர் மறைமுகமாக வந்து அந்த ராய்பி சொல்ல பேசியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது நம்ம சேட் கேபிளுக்கு வந்து இப்போ ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கான். ஸோ இதனால அவர் சில வாரங்களுக்கு WWE டெலிவிஷனுக்கு வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரியான இன்ஜுரி, ஸோ அவர் எப்போ வர்றாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரிய வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, ஒரு ரூமர் செய்தி. அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது. ஸோ இதனால அவர் சில வாரங்களுக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத வரக்கூடிய அப்டேட்டில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் எல்லாம் போடுங்க. ஸோ அதாவது இப்போ மெயின் ஈவெண்ட்டில் ஒரு 3 விஷயமான நியூஸ் தான். அந்த 3 விஷயமே ஸோ 3 நியூஸுமே வந்து நம்ம சவுதி அரேபியாவை பற்றி தான். அதாவது இப்போ நைட் ஆஃப் சாம்பியன்ஸு பெரியோட நிலைமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ ஒரு போர் நடக்கிறதுனால ஸோ அதிலிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பெரி நடக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயிலான விஷயம் நம்ம லாஸ்ட் ஆஃப் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதை கேன்சல் பண்ணுவாங்களா இல்லை அதை போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு வந்த நியூஸ் தான். ஸோ நேற்று இருந்த நிலவரப்படி நம்ம WWE சரி WWE அதாவது நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் கலந்து கொள்ள போகும் ரெஸ்லர்ஸ் ஸோ ஃபைட் பண்ணக்கூடிய ரெஸ்லர்ஸுக்கும் சரி ஸோ அன்றைக்கி அங்கே ஃபைட் பண்ணுறது ஸோ அங்கே வந்து ப்ரோக்ராம் நடத்துறது வந்து கொஞ்சம் அவங்களுக்கே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ திடீர்னு அவங்களுக்கே ஒரு பயமாக இருக்குது, திடீர்னு என்ன ஆனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலவில் ஸோ அவங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒருவா பயப்பட்டு ஸோ போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலவில் இருந்திருக்காங்க. ஸோ பட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் டீகோ நிலமையில இருந்தும் சரி ஸோ WWE இருந்துக்க சில அஃபிஷியல்ல இருந்து ஸோ அங்கே நீங்கள் அன்னைக்கு ஸோ அங்கே பேப்பர் நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்துட்டாங்க. ஸோ ரியாத்தில் இருந்து கூட அந்த ப்ரெஷர் இருந்திருக்கலாம். ஸோ நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அதை மேபி நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு லெவலில் ஸோ அதுவும் கொஞ்சம் வேண்டாம் நடக்கிறது மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலவரப்படி நேற்றுக்கு இருந்த சுச்சுவேஷனில் இருந்துச்சு. பட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரம் என்ன தெரியுமா? ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் சவுதி அரேபியாவில் நடக்கலாம். இப்போ சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே வந்து ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ப்ரெஷரும் கொடுத்த மாதிரி பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ண மாரி எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் நாங்கள் நினச்ச மாரி நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரியும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க இன்னும் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ சவுதி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அது கேன்சல் பண்ணுற லெவலில் இப்போ அவங்க இல்லை. ஸோ அதனால் WWE அந்த பிளானை கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நியூஸாகவே கிடச்சிருக்கு சவுதி கவர்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அன்றைக்கி நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ காரணம் என்னென்னா அங்கே டிக்கெட்ஸ் எல்லாம் அதிகமாக விற்றுட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே அதை கேன்சல் பண்ணுறதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ இதனால தான் ஸோ அதை இன்னும் அஃபிஷியல் பண்ணுறதுமா இன்னொரு விஷயம் வேறு நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து WWE அந்த ஷோ நடத்துறதுனால ஸோ இப்போ WWEயோட அஃபிஷியல் செக்யூரிட்டிஸ் அதிகமாகவும் ஸோ அந்த அதாவது என்ன சொல்ல ப்ரொடெக்ஷன் WWEயோட ப்ரொடெக்ஷனாக கருதி ஸோ நிறைய விதமான செக்யூரிட்டிஸை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா
முன்கூட்டியே வந்து தயார் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ குறிப்பாக கத்தார் ஏர்போர்ட்டில் வேறு ஸோ ஒரு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் அங்கேருந்து தான் ஸோ WWE சூப்பர் ஸ்டார்ஸ் அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸோ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான செக்யூரிட்டி கொடுக்குற விதமாக ப்ரொடெக்ஷன்லாம் முன்னமே ஆரம்பித்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ எல்லாமே அங்கே அமலுக்கு வந்துடுச்சான். ஸோ இப்போ எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே மிலிட்ரி எல்லாரும் அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் வந்து இப்போ WWE அந்த ஷோ நடத்தினாலும் பயங்கரமான ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து கேன்சல் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு 100க்கு ஒரு 90% கன்ஃபார்ம் தான். மீறி 10% வந்து ஸோ நாளைக்கும் நாளை கழிச்சும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பட் இப்போதைக்கு ஸோ சவுதி கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி ஸோ WWE இருந்தாலும் சரி ஸோ அதை கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கடவுளை தான் வேண்டிடணும். ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கும் சரி சூப்பர் ஸ்டார்ஸுக்கும் சரி ஸோ அந்த ஷோ நடந்து முடிகிறது வரைக்கும் ஸோ அங்கே இருக்கிற அது முடிகிறது வரைக்கும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல தாக்குதல் எதுவுமே நடக்கக்கூடாது. ஸோ எல்லோரும் நல்லபடியாக பாதுகாப்பாக போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படிங்கிறது ஸோ எல்லா கடவுளையும் பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிடுங்க. ஸோ அங்கே இருக்கிற யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஸோ ஏன்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ ஒரு மனதளவில் ஒரு பயம் இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே போகிறாங்க. பட் அவங்க எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடாதபடிக்கு கர்த்தர் அவருக்கு ஆசீர்வதித்து காப்பாற்றி கொள்ளணும். ஸோ ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்வத்தும் கண்டிப்பாக வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடவே கூடாது. ஸோ நல்லபடியாக நடந்து முடியணும். ஸோ தேங்க்யூ.